ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் சீரியலில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம காயத்ரி பயங்கரமாக சத்தம் போட்டுடுறாங்க மகா கிட்ட. இந்த பக்கம் சூர்யா கிட்ட உன் பொண்டாட்டியை தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கோ, அவ்வளோதான் சொல்லுவான் அப்படின்னதும் மகாவும் அங்கேருந்து அழுதுட்டு ஓடிடுறாங்க. சூர்யாவும் பின்னாடி போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பாட்டியும் தாத்தாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் விஜய் கார்டனில் செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல அப்போ நம்ம அனாமிகா சாரி அப்படிங்கிறது, நான் உங்ககிட்ட என்ன சொன்ன அனாமிகா, நமக்கு ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் தான் அதை சமாளிக்கணும்னு. அது மட்டும் கிடையாது, நான் உங்ககிட்ட சாரி வேற கேட்டேன். பெட்டில் நான் என்னோட ரூமில் படுக்க சொல்லியோ அது மீறியும் வெளியில் போய் படுத்திருக்கேன்னா அப்போ ஏன்னா அசிங்கப்படுத்துகிற நோக்கத்தில் தானே நீ வெளியில் போய் படுத்திருக்கேன். இங்கே பாரு, நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு காரணம் மகா அண்ணி. சொல்ல போனா அவங்க இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. இன்னொரு வாட்டி இப்படியான விஷயம் எல்லாம் பண்ணி மகா அண்ணிக்கும் சூரிய அண்ணனுக்கும் ஏதோ அசிங்கமா நடக்கிற மாதிரி அசிங்கம் வார மாதிரி எது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நான் உன் கூட வாழணுமான்னு யோசிக்க வேண்டியதா இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு கோபமா சத்தம் போட்டுட்டு விஜய் அங்கிருந்து போனதும் நம்ம அனாமிகா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மகா தான். மகா, நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு அப்போ கூட ரொம்ப கேவலமா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம காயத்ரி நேரா சூர்யா அம்மா கிட்ட இங்க பாருக்கா, நான் ஒன்று சொல்றேன், தப்பா நினைக்க வேணாம். ஆரம்பத்துல மகாவை நீங்க மருமகளா ஏத்துக்கணும்னு நான் எவ்வளவோ ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தா, ஆனால் அது இப்போ தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். தயவு பண்ணி நீங்களாச்சும் சொல்லி புரிய வைங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே பாருங்க, விஜய் அனாமிகா வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். நானே எவ்வளவோ விஜய் கிட்ட சொன்னாலும் விஜய் கேட்கவே மாட்டேங்கிறான். இனி அவங்களோட விஷயத்துல மகாவை தலையிட வேணான்னு சொல்லுங்க அப்படின்னுட்டு போனதும் இதை நம்ம பாட்டி கேட்டது, இங்கே பாருமா, காயத்ரி பேசிட்டு போற எல்லாத்தையும் தான் நான் கேட்டேன். இங்கே பாரு, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, நீ மகாவை மருமகளா ஏற்றுக்கொள்ளாதது தான். தயவு செய்து நல்லபடியா மகாவை மனசார மருமகளா ஏற்று சந்தோஷமா நடத்துமா அப்படின்னு புத்திமதி சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. சூர்யா வேலை முடிச்சு அன்னைக்கு நைட்டு வராங்க. பார்த்தா மகா ரூம்ல இருந்து அழுதுட்டு இருக்காங்க. உடனே மகாவை சமாதானப்படுத்த வராங்க. என்ன ஆச்சு மகா, தாத்தா பாட்டி கூப்பிட்டு நீ கீழே போகலையா, அப்போ இன்னைக்கு ஃபுல்லா ரூம்ல தான் அழுதுட்டு இருந்தியா, சொல்லு மகா அப்படின்னதும் மகா கோபிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மாடியில் நிற்கிறாங்க. என்ன ஆச்சு மகா, எதுவும் பிரச்சனையா, சொல்லு மகா அப்படின்னதும் ஆமா அங்கே பிரச்சனை தான், நான் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்னு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்குன்னு தோல் சாட்சி அழுறதுக்கு எந்த ஒரு உண்மையான உறவு இல்லை. ஏன் நீங்களும் மேல பாசம் வச்சிருக்கீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நானும் மேலும் உங்களுக்கு பாசம் வரும் வரைக்கும் தானே இந்த வீட்டில் என்ன இருக்கு சொல்றீங்க. எப்படியோ இந்த வீட்டில் எனக்குன்னு யாருமே உண்மையா இல்லைங்க. அனாமிகா விஜய் நல்லபடியா இருக்கணும்னு நான் நினைச்சேன். கடைசியில் பார்த்தீங்களா, அந்த பாவமும் பழியும் என்னில தான் முடிச்சிருக்குங்க. எப்படியோ யாருக்குமே இந்த வீட்டில் இனிமேல பாசமும் இல்லை. நானும் பாசமா தோல் சாஞ்சி அழுறதுக்கு ஒரு தோல் கூட இல்லைங்க. இந்த விளக்கத்தெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும். சொல்ல போனா என் குடும்பத்துக்கும் எனக்கும் அசிங்கத்துக்கு மேல அசிங்கம் நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கப்புறமா நான் இந்த வீட்டில் இருக்கணுமான்னு எனக்கு யோசிக்க கூட தோணுதுங்க. எனக்கு என்ன பண்றேன்னே புரியல அப்படின்னு காத்திட்டு மகா அங்கிருந்து போனது சூர்யா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ அவங்க கல்யாண போட்டோ எடுத்து வச்சு ஸ்வேதா விஷயத்தை கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் மகா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் மகா, உண்மையில அவ்வளோ பாசம் இருக்கு, ஆனா உன்னை என்னால மனைவியா ஏற்றுக்கொள்ள முடியல. உண்மையிலே நீ சொல்ற மாதிரி எங்க குடும்பத்து மேல அன்பு பாசம் அக்கறை எல்லாமே வச்சிருக்க, ஆனா என்னால உன்னை மனைவியா ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற மாதிரி சூர்யா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு காலையில எல்லாரும் கொள்ள இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா மகாவை அவங்க தங்கச்சியும் கிச்சன்ல இருக்காங்க. அப்போ அனாமிகா மகாவை கூப்பிட்டுட்டு வராங்க. அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா, அன்னைக்கு நைட்டு நான் அப்படி பேசிருக்க கூடாது, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல என்னோட மருமகளை, என் மருமகளுக்கு ரொம்ப நல்ல மனசு, அவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் எப்படி மன்னிப்பு கேட்கிற பாத்தீங்களா அப்படின்னு விஜயோட அம்மா சொன்னதும் விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம சூர்யா என்ன பண்றாங்கன்னா, அனாமிகா விஜய் நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கவனிங்க. இனிமேல் உங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையிலையும் மகா தலையிட மாட்டா, ஒரு முடிவு எடுக்க மாட்டா அப்படின்னு விஜய் அதிர்ச்சி ஆறாங்க. அனாமிகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.